Assalamu alaikum Reeza family எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you all are fine. Alhamdulillah நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூன்னு சொல்லலாம், ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து லாக்மியோட லூமி க்ரீமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரும் ஹைலைட்டரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து 300 வர்த் இருக்குது. ஸோ இது வந்து இதோட பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது 30 கிராமு. ஸோ 30 கிராமுக்கு 300 அரவுண்டு இது வந்து காஸ்ட் ஆகுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் இதில் போட்டிருக்க மாதிரி தான் வந்து மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும், ஹைலைட்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன் பார்த்துடலாம். ஸோ எதை பற்றி ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோச்சிங் பற்றி தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NTC பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் வந்து பேசிக்லேருந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்றாலும், இல்லை நல்லாவே நம்ம இங்கிலீஷ் வந்து பேசணும் அப்படின்றாலும் இங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மண்டே டு ஃப்ரைடே இந்த கிளாஸஸ் இருக்கும். அண்ட் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கேர்ள்ஸ் ஒன்லி அலவுடு. 11th and 12th மட்டும் கேர்ள்ஸ் ஒன்லி அலவுடு. ஆல் டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து டியூஷனும் எடுப்பாங்க, நல்லாவே டீச்சிங் பண்ணுவாங்க. செப்பரேட்டாக 2 டீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு இவங்க வந்து கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி சயின்ஸ் கிளாஸஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறது, இன்ட்ரோடக்டரி சயின்ஸ், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங், ரைட்டிங், இதில் வந்து இந்த மாதிரியான கோச்சிங்ஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து நல்லா படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் ரைட்டிங் கொஞ்சம் இப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வந்து இங்கே கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ கான்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் 11th and 12th மட்டும் கேர்ள்ஸ் ஒன்லி அலவுடு. 11th and கிளாஸ் 1 to 6 கிரேட் 1 to 6 வந்து இவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. அது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கோயடாக தான் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அலவுடு. அண்ட் ஸோ 11th and 12th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, அக்கௌண்ட், ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க, பட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கற்றுக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி கோச்சிங்க்கு போயிட்டு வரலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 கிராம் பேக்கு. ஸோ இதில் என்ன எழுதி இருக்குது அப்படின்னா லாக்மே லூமி க்ரீம் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஹைலைட்டர் வித் ஹைலைட்டர்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து தெரியுதா? ஆக்சுவலி எனக்கு இதிலேயே வந்து லைட்டாக ஒரு ஷிம்மரிங் மாதிரி தெரியுது அந்த க்ரீம்லேயே. ஸோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு நல்லா ஒரு க்ளாஸி ஃபீல் தெரியும். பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக க்ளாஸியாக இருக்குது. ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் ஃபீல் ப்ளஸ் மாய்ஸ்சரைசராக இருக்குது, ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இது வந்து ஆக்சுவலி இங்கே பாருங்கள், என்ன உங்களுக்கு வந்து நல்லாவே அந்த க்ளாஸி எஃபெக்ட் தெரியும். இது வந்து நான் இந்த கையை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணேன் என்னோடய கையில். ஸோ அது அப்போவே எவ்வளோ க்ளாஸியாக இருக்குங்கிறது தெரியும். இது கொஞ்சம் நிறைய அமௌண்ட் ஆஃப் இது நான் எடுத்துட்டேன் இந்த க்ரீமில். ஸோ அதனால் ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். பட் எவ்வளோ நேரம் இந்த ஷைனிங் நம்ம ஃபேஸில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் இதில் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் அப்ளை பண்ணது வந்து கொஞ்சம் நேரம் தான் வந்து அந்த ஷைனிங் எஃபெக்ட் இருந்தது. ஸோ என்னோட இந்த கையும் காட்டியிருப்பேன் உங்களுக்கு அப்ளை பண்ணப்போ எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஆனால் சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குது. ஸோ நான் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes 20 minutes இருக்கும். ஸோ அந்த க்ளாஸி எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஃபேட் ஆகுது. பட் போட்ட உடனே நல்லா ஒரு கிளாஸ் ஸ்கின் மாதிரி நல்லாவே க்ளாஸியாக இருக்குது. ஜஸ்ட் டைமண்ட் மாதிரி நல்லா மின்னுது. அதில் சொல்லியிருக்கிற மாதிரியே நல்லா ஒரு ஹைலைட்டராக இருக்குது.
பட் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மேக்கப் பேஸாக யூஸ் பண்ணலாம். பட் ஹைலைட்டர் இல்லாமல் அந்த ஷைன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் யூ பெட்டர் கோ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டிங்கன்னா, மேபி உங்கள் ஃபவுண்டேஷனோட இல்லை வந்து நீங்கள் போடுற இந்த இதுலேயே மாய்ஸ்சரைசர் இருக்கனால மாய்ஸ்சரைசர் வேணாம், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் இருக்குது இல்லையா, இல்லை நீங்கள் சும்மா சிம்பிளாக நம்ம ஒரு டெய்லி வேர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனோட, ஏன்னா இதில் வந்து சன்ஸ்க்ரீன் கிடையாது, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனோட இதில் ஒரு சின்ன அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கிளாஸி எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஃபவுண்டேஷனோட நீங்கள் அப்ளை ஆக்சுவலி பேஸாகவும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் பேஸாக நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஃபவுண்டேஷனோட ஒரு சின்ன அமௌண்ட் இதை ஆட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த கிளாஸி எஃபெக்ட், நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைலைட்டர் வந்து ரொம்பவும் வந்து அப்படியே ஷைனியாக பளபளன்னு தெரியணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு சிம்பிள் பட் ஸ்டில் வந்து ஒரு கிளாஸி எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபவுண்டேஷனோட ஒரு சின்ன அமௌண்ட் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ லாக்மேங்கிறது வந்து எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா பிராண்டும் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லாக்மே. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் ஆக்சுவலி பண்ணாது. எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கிறதுனால நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். லாக்மே ப்ராடக்ட்ஸ் எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வந்ததில்லை இது வரைக்கும். ஸோ அதில் என்ன எழுதியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்குது, ஒரு ஹைலைட்டராகவும் இருக்குது. பட் நான் ஒன்லி இந்த மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அந்த ஹைலைட்டிங் அந்த ஷைனிங் கிளாஸ் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். பட் அந்த சாஃப்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்குது, அது ஓகே. பட் நீங்கள் ஒரு மேக்கப் லுக் அந்த மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். முக்கியமாக இது வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு சூட் ஆகும்னு போட்டிருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், எந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் எது காஸ்மெட்டிக் எது யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. உங்கள் எல்போலாம் அந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கின் டைப்ஸு, மேபி எல்லாத்துலேயும் வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கலாம். பட் சிலது தான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ பெட்டர் டூ அ பேட்ச் டெஸ்ட் பிஃபோர் யூ அப்ளைங் எனி நியூ க்ரீம். இது வந்து ரொம்பவே இந்த லாக்மே லூமி க்ரீம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் அண்ட் வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதில் விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தேன். பட் ஓகே, நாட் ஸோ பேட். அதில் என்ன எழுதியிருக்கோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற ஒரு ஃபவுண்டேஷன் இதோடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.